ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், இது வந்துட்டு அனார்கலி டாப் ஃபுல் கவுன் மேக் பண்ணியிருக்கோம். அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ செஸ்ட் வந்து 42, ஷோல்டர் 7. எல்லா அளவுகளும் அந்த ஒரு ஸ்க்ரீனில் போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்துட்டு XXL இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அனார்கலி ஃபுல் கவுன் இது. ஸோ இது நார்மல் பாடி ஃபிட்டிங்கை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃபிட்டிங்காக இருக்குது. அதனால தான். ஸோ அந்த அளவை வந்து அந்த அளவு உள்ளவங்க கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அனார்கலிக்குரிய டாப் வந்து மீன்ஸ் அந்த ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஷோல்டர் 7, நெக் வந்துட்டு 3 இன்ச்சஸ்ஸு, நெக் டீப் 5.5 போட்டு நான் அந்த நெக்கை ரெடி பண்ணிவிட்டேன். ஆர்ம் ஹோல் வந்து சேம் 7 இன்ச்சஸ் தான் வரும். செஸ்ட் வந்துட்டு 11.5 + 2 இன்ச்சஸ்ஸு. எக்ஸ்ட்ரா லூஸுக்கு வந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அந்த ஷோல்டர் ஷேப்புக்கு வந்துட்டு ஸ்லீவ் ஷேப் 1 இன்ச் மார்க் பண்ணி அதுலேயே 1/2 இன்ச் வந்து குடஞ்சி அதை வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து வெஸ்ட் லைன் 16. ஃபஸ்ட்டு வெஸ்ட் லைன் எடுத்துகிட்டு அப்புறமா வெஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். வெஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 9.5 + 1 இன்ச் லூஸு. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் டைப்பில் வர அதை வந்து கவுனுக்கு அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து அதை வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுகளை சொல்லி வெட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக அதே அளவு இந்த அளவு உள்ளவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதாவது செஸ்ட் 42 உள்ளவங்களுக்கு இது வந்து தாராளமாக நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ போட்ட அளவுகளையெல்லாம் மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை வந்து கரெக்டாக நெக் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே 5.5 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரே அளவாக நான் கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துகிட்ருக்கேன். வந்து கட்டிங் லைனில் மட்டும் ஸ்டிச்சிங் லைன் கட்டிங் லைன் கவனித்து கட்டிங் லைன் மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து 2 துணியை மட்டும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கையில் பிடிச்சி ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து நான் இது கொஞ்சம் பாடி ஃபிட்டிங்காக தான் போடுவோம், ரொம்ப லூஸாக போட மாட்டோம். இப்போ இது வந்து முன்னாடி ஒரு டாட்ஸ் பிடிக்க வேண்டியதாக வரும், ப்ளவுஸுக்கு பிடிக்கிற மாதிரியே. ஸோ அது வந்து 4 இன்ச்சஸ் டாட்ஸுக்கு விட்டாச்சு. இப்போ மீதமுள்ள சாரியில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், 3.5 மீட்டர்ஸ் வேணும் இந்த அளவு உள்ளவங்களுக்கு. அதை வந்து 16 ஃபோல்டிங்காக போட்டுக்கிட்டு அந்த 16 ஃபோல்டிங்கில் 11.5 வந்துச்சு. அதை சென்டர் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க் போட்டுட்டு அந்த பக்கமும் இந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய கவுனுடைய அளவு பார்த்துக்கணும். அதாவது ஃபுல் லென்த்து 53, அதில் 16 மைனஸ் பண்ணோம்னா 37 வரும். அந்த மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற துணியை வந்து வெட்டிடுங்க. வெட்டிட்டு அப்புறமா அந்த 16 ஃபோல்டிங்கில் பாருங்கள், உங்களுக்கு 11.5 வந்துச்சு. அதை வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு, அதாவது 11.5ல் ஆஃப், 2 சைடும் 1.5 1.5 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பாட்டம்லேருந்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்டில் இருந்து அந்த கார்னர் கோட்டில் இருந்து இந்த 1.5 என்ன நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த கோடு வரைக்குமே அப்படியே கரெக்டாக ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணலாம். நம்ம அது ப்ராக்டிஸ் ஆகிருந்ததுன்னா கையாலையும் அப்படியே கூட நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த கட் பண்ணுறதுனுடைய மெத்தடு. பாருங்கள், மேலேருந்து 10 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அதை ஆஃப் பண்ணி 1.5 சைடில் பண்ணி அந்த கீழே இருந்து மேலே 1.5 வரைக்கும் நீட்டாக நம்ம வந்துட்டு சேர்த்து விட்டுட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வி ஷேப்பில் 16 ஃபோல்டிங்லேயுமே அதே ஷேப்பில் நம்மளுக்கு ஈவனாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். பட் எங்கெல்லாம் ஸ்லோ பண்ணணுமோ அங்கே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். சாரீ இப்படி வி ஷேப்பில் அந்த 16 ஃபோல்டிங்கும் வரும். ஸோ இது இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் துணி அதிகமாக எடுக்க வேண்டியதாக வரும். அதாவது இந்த பொண்ணுக்கு பண்ணும்போது இந்த பொண்ணு எங்கிட்ட கிளாஸ் கற்றுக்க வரா. ஸோ இவளுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சாரீ ஃபுல்லாகவே தேவைப்பட்டுச்சு. அதாவது 5.5 மீட்டர்ஸுமே நம்ம வந்து அங்கே எடுத்துட்டோம். ஸோ எல்லாமே அதாவது லைனிங் கூட சேம் அதே மாதிரியே நம்ம என்ன இடுப்பு சுற்றளவு பேஸ் பண்ணி 53 இருக்குது. அது பேஸ் பண்ணி 4 ஃபோல்டிங்கில் போட்டு கொஞ்சம் பாட்டம் தாராளமாக கொஞ்சம் எவ்வளோ லூஸ் விட முடியுமோ அவ்வளோ லூஸ் விட்டு பாட்டமை வந்து எக்ஸ்ட்ரா அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கவுனுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 2-3 ஃப்ளீட் கொடுத்து பஃப் ஸ்லீவ் மாதிரி பண்ணி எல்போ ஸ்லீவ் லென்த் 10.5, ஆம்ஹோல் 9.5, ஸ்லீவ் எடுத்து வந்து 5.5 இருக்குது. இப்போ 3 இன்ச்சஸ் கீழே இறக்கிட்டு ஆம்ஹோலில் மார்க் பண்ணி வச்சுட்டு அங்கே மேலே ஷேப் அடித்தாச்சு. இப்போது கை லூஸ் வந்து 5.5 வச்சுட்டு ஆம்ஹோல்லேருந்து அந்த கை லூஸ் வரைக்குமே நம்ம இப்படி 3 கோடு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கட்டிங் ஈஸியாயிரும். இப்போ ஒரு ஷேப் மட்டும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா லைனிங்குமே ரெடி ஆச்சு. வாங்க இப்போ வந்து தைக்கலாம். அதாவது இங்கே தைக்கக்கூடிய அந்த மெத்தட் கூட வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. ஏன்னா இந்த லைனிங் வந்து எல்லாத்துக்குமே நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸில் காட்டியிருக்கிறதுனால புரியும் கண்டிப்பாக. ஸோ இப்படி லைனிங் வந்துட்டு எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் இப்போ 2 பக்கமும் தனித்தனியாக ஃப்ரண்ட் பேக் பீசஸ் வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரண்ட் பேக் பீசஸை வந்து லைனிங் அடிச்சுட்டு எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி மறுபடியும் 4 இன்ச்சஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு டாட் பிடிப்போமோ அதை விட கொஞ்சம் குறைச்சி பிடிச்சிக்கோங்க. ரொம்பவுமே அது மாதிரியே வேண்டாம். ஸோ 2 பக்கமுமே வந்து டாட்ஸ் பிடிச்சி இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பெல்ட் டைப்பில், அதாவது இந்த சாரீலேயே பார்டர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார்டரை வந்து நான் எடுத்தேன். அந்த பார்டரை வந்து நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த கவுனுக்கு தேவையான துணியை நம்ம வெட்டி இருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து வி ஷேப்பில் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேக் பார்த்துட்டு பேக் சைடில் இருந்து அந்த நம்ம பாட்டம் சைடில் 10 இன்ச் மேலே பார்த்த மாதிரி கட் பண்ணியிருப்போம். அதையும் அந்த 2 கட் பண்ண அந்த பகுதியை வந்து ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் அடித்து நீட்டாக அதை வந்து எல்லாத்தையுமே 16 ஃபோல்டிங் போட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம். எல்லா ஓப்பனிங்ஸுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும். கண்டிப்பாக டாப் ஸ்டிச் போட்டாகணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லேஸ் ஒர்க் கூட கொடுத்து பண்ணோம்னாலும் நல்லாயிருக்கும். அதாவது லேஸ் அதிகமாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இதுக்கு வந்து லேஸ் வைக்கல. அந்த பார்டர் கோல்டன் கலர் இருக்கிறது நான் ஐடியா கொடுத்தேன். ஸோ அந்த பாப்பா வந்துட்டு இப்படியே தைங்க, நெக்ஸ்ட் டைம் நான் தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஸோ அதனால் நான் ப்ளைனாகவே தைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா பார்டர் கலரில் இருக்கிற அந்த லேஸை வந்து லேஸ் வாங்கி கோல்டன் கலர் நீங்கள் அந்த எந்தெல்லாம் ஜாயிண்ட் பிடிக்கிறீங்களோ இந்த மாதிரி வி ஷேப்பில் அந்த ஜாயிண்ட் பிடிச்சதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் கொடுக்கும்போதே அந்த இது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கூட நல்லா தெரியும். பட் ப்ளெயினாகவே இது அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஓப்பனிங்ஸையுமே வந்து வி ஷேப்பில் நம்ம என்ன கட் பண்ணியிருக்கோமோ அனார்கலி கட்டிங், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்படி ஜாயின் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ வந்து டாப் ஸ்டிச் தான் அடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லா பகுதியுமே டாப் ஸ்டிச் அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம்.
இப்போது அதனுடைய இடுப்பு சுற்றளவு நமக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ அந்த பகுதியை வந்து அளந்து வச்சுக்கலாம். அதாவது அந்த ட்ரிபிள் எக்ஸல் உரிய அந்த இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த ப்ளவுஸ் பகுதியை வந்து நம்ம என்ன டாப்பை வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதனுடைய ஷோல்டரை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து 2-3 விதமாக ஜாயின் பண்ணலாம் பாட்டம் அண்ட் டாப்பை வந்து. பட் நான் ஒரு விதமாக ஜாயின் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பகுதியை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு பகுதி ஓப்பனாக விடுங்க, அது ஜாயின் பண்ண தேவையில்லை. அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். இப்போது அந்த கவுன் பகுதியை வந்து நம்ம என்ன எல்லாமே ஜாயின் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோமோ அதை வந்து இப்போது அந்த டாப்பில் வந்து டாப் ப்ளவுஸ் பகுதியில் வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த மார்ஜினில் இருந்து நம்ம மார்க் பண்ண மார்ஜினில் இருந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே சென்டர் நம்ம போட்டு வச்சுருக்கோம், கரெக்டாக சென்டருக்கு வரும். இந்த பார்டரை தான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பார்டர் பீஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பாட்டம் பீஸை வந்து பாட்டம் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ கவுன் பகுதி அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பார்டர் அந்த சாரீலேயே இருந்துச்சு. நான் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும்தான் பார்டர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பேக் போர்ஷன் கொடுக்கல. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கவுன் பகுதியை வந்து அந்த வெஸ்ட் டாப்பில் வந்து நம்ம வெஸ்ட் பகுதியில் வந்து கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த கவுன் பகுதியை வந்து ப்ளவுஸில் வச்சு கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அளவு மீறாமல் அந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக போகாமல் இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்போ தான் ஃபிட்டிங்காக நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் தைச்சி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் நான் வந்து எக்ஸஸாக இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடுறேன். ப்ளவுஸ் பகுதியில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே துணி எடுத்திருப்போம். ஸோ நம்மளுக்கு அது வந்து தேவைப்படாது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பகுதி ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம வெட்டிட்டோம், அதனால் மறுபடியும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஒரு பகுதியை மட்டும் நான் அப்படியே ஜாயின் பண்ணி காட்டினேன். அந்த பகுதியை மட்டும் க்ளீனாக மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போது கவுன் பகுதியை வந்து நம்ம க்ளீனாக அந்த ப்ளவுஸ் பகுதியில் வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் தைச்சிட்ருக்கிறது உள்ளே கொடுக்கக்கூடிய லைனிங் பீஸ். அந்த லைனிங்கையும் கூட நம்ம தனியாக தான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம டாப்பில் கவுன் பீஸையும், அதாவது நல்ல பக்கம் பார்த்த மாதிரி கவுன் பீஸையும், பாட்டம் அதாவது அந்த ப்ளவுஸ் பீஸினுடைய பாட்டம் வெஸ்ட் லைனில் வைக்கும்போது தெரியும் உங்களுக்கு. அந்த பாட்டமில் வந்துட்டு நம்ம இந்த லைனிங் வச்சு தைச்சோம்னா உள்ளே நம்மளுக்கு அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் மறைஞ்சு க்ளீனாக நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ இந்த லைனிங்கை வந்து பாட்டம் பகுதியை வந்து ஒரு தையல் போட்டு நீட்டாக பிசிறு இல்லாமல் ரா எட்ஜஸ் எல்லாம் மறையிற மாதிரி தைச்சிட்டேன். இப்போ வந்து உள்ளே கொடுக்குற லைனிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸ் பகுதியில், அதாவது வெஸ்ட் லைனில் வந்து நான் அந்த கவுன் பகுதியை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக ஃப்ரண்ட் பேக்கில் இந்த கவுன் பகுதியை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் பகுதியில் வந்துட்டு இந்த லைனிங் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு அந்த வந்து ஜாயின் பண்ணின அந்த பிசிறு கண்டிப்பாக தெரியாது. நம்மளுக்கு அந்த எட்ஜஸ்ஸு நீட் லுக்காக வரும். நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இது சாதாரணமாக பேபி ஃப்ராக்
தைக்கும்போது கூட நம்ம இப்படி தான் தைப்போம். பாருங்கள், அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளீனாக தெரியுது. நீட்டாக ஒன்றுமே உள்ளே ஜாயின் பண்ணதே தெரியல. மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ டாப் ஸ்டிச் போட்டதுக்கு பிறகு இப்போ வந்துட்டு ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து பஃப் தான் கொடுத்துருக்கேன் நான். சென்டரில் வந்து ஒரு எக்ஸஸாக கொஞ்சம் துணி விட்டுருந்தோம்னா பஃப் வந்து நம்மளுக்கு க்ளீனாக அழகாக பஃப் ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அனார்கலி டாப்புக்கு, கவுனுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ அந்த ஸ்லீவை கூட ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்லீவை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் லைன், ஆர்ம் ஹோல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஈவனாக. ஸோ அந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் நம்ம ட்ரெஸ் கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு ஸ்லீவில் இருக்கக்கூடிய அந்த பேக் சைடை வந்து நம்ம மடிச்சுட்டு இப்போ எல்லா அளவையும் கரெக்டாக போட்டுட்டு அப்புறமா வந்து பாருங்கள், அந்த வெஸ்ட் லைன் கரெக்டாக இருக்குது. ஆர்ம் ஹோலுக்கு கரெக்டாக இருக்குது. ஈவனாக ஸ்லீவுக்கு ஸ்லீவ் ஈவனாக வந்திருக்கு. இப்போது ஸ்லீவ் லூஸை வந்து பாட்டம் லூஸ் வந்து 5.5 அது மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஆர்ம் ஹோல் வந்து 9.5 அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஷேப் கொடுத்து அம்ப்ரெல்லா அனார்கலி எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஷேப் கொடுத்து நீட்டாக ஃபுல்லாக கவுன் ஃபுல்லாக ஃப்ரம் ஸ்லீவ் டு கவுன் பாட்டம் வரைக்குமே க்ளீனாக நீட்டாக தைச்சிக்கணும். ஷேப்பாக தைக்கணும், பாடி ஃபிட்டிங்காக. அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த ஷேப் நம்ம போட்டிருக்கோம், அந்த லைன் மேலேயே தைச்சிட்டு போனோம்னா கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த வெஸ்ட் லைனே கரெக்டாக வருது. இப்போது அந்த கவுன் பகுதிக்கு வரும்போது மெயின் ஃபேப்ரிக், லைனிங் எல்லாமே சேர்த்து வச்சு கரெக்டாக ஈவனாக இப்படி தையல் கொண்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கவுன் தனியாக அந்த லைனிங் தனியாக இல்லாமல் நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடு இது ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தடு. 2-3 மெத்தடில் வந்து உள்ள லைனிங் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து பாடியோடவே அட்டாச் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கோடவே லைனிங்கையும் அட்டாச் பண்ணி தைச்சிருக்கேன். இது ஒன்றுமே வெயிட் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை தையல் போட்டதுக்கப்புறம் நான் இந்த கவுனோட பாட்டமை வந்து என்னதான் நம்ம ஒரு ஆயிடுச்சு இருந்தாலும் பாட்டம் ஒரு டைம் கட் பண்ணி தைச்சிக்கணும். பாருங்கள், இந்த கவுன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அனார்கலி டாப் ஃபுல் கவுன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி கட்டிங் அடித்து தைச்சி வியர் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே அழகாக இருக்கும். அந்த எங்கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட்டுடைய கவுன் தான் இது. அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணோடது தான் அது, வியர் பண்ணிட்டு வந்திருந்தா. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சாரீஸ் இருந்ததுன்னா ரீயூஸ் பண்ணி சாரியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.